ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடிசாவில் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி அவங்களுக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் வருது. சரி என்னதாண்டா இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பாம் இருக்குது. அப்படியே வந்து டமார்னு வெடிக்குது. வெடித்ததில் பல விஷயங்கள் நடக்குது. ஒடிசா போலீஸ் வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா பயங்கர வைரல் ஆகிடுது அந்த சம்பவம். ஒடிசா ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க. பயங்கர விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கொலையாளியை நெருங்க முடியல. கடைசியாக வந்து அந்த கொலை பண்ணவனை வந்து கைது பண்ணுறாங்க. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த 2025 இப்போ தான் அந்த தப்பை பண்ணவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. இவன் எதுக்கு இந்த தப்பை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, என்னடா இதுக்கெல்லாம் இவ்வளவு இறங்கி இந்த சம்பவத்தை பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலியை காலி பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்க தோணும். சரி வாங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சு, போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த சம்பவத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 2018க்கு போகணும். 2018 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடிசாவில் பாட்நகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம், ஒரு அழகான குடும்பம் இருக்குதுங்க. அந்த குடும்பத்தில் சௌமியா சேகர் சாஹூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 26 வயசு பையன். இந்த பையன் வந்து பெங்களூரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த பையனோட அப்பா, இந்த பையனோட அம்மா, இந்த பையனோட தங்கச்சி, இந்த பையனோட பாட்டி, இந்த 5 பேர் தான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து இருக்கிறாங்க. இவங்க நல்லபடியாக வசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனோட தங்கச்சி மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளில வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து இல்லை. இந்த பையனோட அப்பா அம்மா வந்து ஒரு நார்மலான ஆள்லாம் கிடையாது, பயங்கர படித்தவங்க. ஏன்னா இவரோட அப்பா வந்து சுவாலஜி லெக்சரராக இருக்கார். இவங்க அம்மா வந்து ஒரு காலேஜில் பிரின்சிபலாக இருக்காங்க. பாட்டி வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இவர் வந்து எப்போவும் பெங்களூருக்கு வந்து போயிடுவார், அங்கே தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கல்யாணத்துக்காக வந்து இங்கே ஒடிசாவில் வந்து தங்கிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருது. எல்லாம் வெற்றிகரமாக நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பத்திரிகையெல்லாம் பிரம்மாண்டமாக அடித்து கொடுக்குனாங்க. கல்யாண தேதி நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. பிப்ரவரி 18, 2018 அன்னைக்கு கல்யாணம் பயங்கரமாக நடக்குது. எல்லாம் கூட்டமாக வந்து வராங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாளில் வரவேற்பு நடக்குது. அந்த வரவேற்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டம் வருது. இந்த வரவேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் பல கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இப்படி வரவேற்பு முடிஞ்சு ஒரு 2 நாள் இருக்குங்க. பிப்ரவரி 18 கல்யாணம், பிப்ரவரி 23 இந்த சம்பவம் நடக்கிற டேட்டு. அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இந்த பையனோட அம்மா வந்து பிரின்சிபலாக இருக்காங்க, அதனால் காலேஜ் போகணும்ல, அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த பையனோட அப்பாவும் சரி தங்கச்சியும் வந்து வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான். ஒன்று இந்த பையனோட புதுசாக கல்யாணம் ஆன ஒய்ஃபு, அப்புறம் அந்த பாட்டி, 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. சரி மதியான நேரம் ஆகிட்டு ஏதாவது சமைப்போம் அப்படின்ட்டு அந்த ஒய்ஃப் வந்து சமைக்க கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. அந்த வீடே இப்போ புதுசாக கட்டின வீடு தாங்க. அப்படியே அவங்க சமைக்கிறாங்களா, இங்கே ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்கு போகிறாப்புல. அப்போ ஏதோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு இந்த ஹஸ்பண்டு போய் ஓப்பன் பண்ணுறாப்புல. ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. யார் அனுப்புனா அப்படின்ட்டு சரி கையெழுத்து போட்டு அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு கிச்சனில் போய் உட்காந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ராய்ப்பூர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியுது அந்த கிஃப்ட்டு. கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 230 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஏன்னா 230 கிலோமீட்டர்லேருந்து நமக்கு எவன்டா அனுப்புனா, அங்கே எவனையுமே நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து நினைக்கிறாப்புல. ஒன்றும் புரியலை. சரி யாரோ அனுப்பியிருப்பாங்க, கிஃப்ட்டு தானே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பையனோட பாட்டியும் வந்து சரி என்ன கிஃப்ட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் கிட்ட உட்காந்து பார்க்குறாங்க. இப்படி அந்த பையன் வந்து கத்திரிக்கோலை வச்சு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரி அது என்னடா அது அப்படின்னு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாங்களா, அது வந்து பச்சை கலர் தாள் போட்டு சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணால் உடனே வந்து வெடிக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியல, உடனே வெடிக்குது. வெடித்ததில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேமேஜ். புதுசாக கட்டின வீட்டில் வந்து அந்தளவுக்கு திருப்பி ஏற்படுது. அந்த கிச்சனோட ஜன்னல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கிட்ட வந்து அப்படியே வந்து பேந்து விழுவுது. இந்த வெடித்ததில் 2 பேருக்கு 90% தீக்காயம் ஏற்படுது. அந்த பையனுக்கும் அந்த பையனோட பாட்டிக்கும். இந்த பொண்ணு வந்து கிச்சனில் அங்கே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் இருந்ததுனால இவங்களோட உடம்புல 40% தீக்காயம் வந்துருக்கு. இதனால் இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஃபாக இருந்தாங்க. இப்படி இந்த பொண்ணு அந்த இதுலேயும் முடியாமல் நவந்து போய் ஃபோன் எடுத்து மாமியாருக்கு அடிக்கிறாங்க, அதாவது பிரின்சிபலுக்கு. அப்படி அடிக்கிறாங்க, ஆனால் எடுக்கலை. அப்படி எடுக்கிறதுக்குள்ளே இவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. பக்கத்தில் வீட்டிலலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பயங்கரமான சத்தம் கேட்டு ஏதோ சிலிண்டர் வெடிச்சிட்றா அப்படின்னு எல்லோரும் வராங்க. வந்து பார்த்தா இது மாதிரி 3 பேர் கிடக்குறாங்கன்னு தெரியுது. உடனே ஆம்புலன்ஸுக்கு அடிக்கிறாங்க, அடுத்த போலீஸுக்கு அடிக்கிறாங்க. எல்லோரும் அவசரமாக அங்கே வராங்க. 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து இறந்து போகிறாப்புல. இப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பயங்கரமாக வந்து ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா, போலீஸே இங்கே வராங்க. இவங்களும் வந்து சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு சரி ஓகே, இதுக்கும் பாம்ப் ஸ்குவாடை கூப்பிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போன்னு பாம்ப் ஸ்குவாடை வந்து கூப்பிட்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, எப்பா இந்த மாதிரி இந்த பவுடர்லாம் இருக்குது, இது கண்டிப்பாக பாம்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன வகையான பாம்பு, எப்படி தயாரித்தாங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு அந்த சோதனையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலி. எப்படா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சு, யார் இதை கொடுத்தா, ஒன்றுமே புரியலை. எப்படி இது நடந்ததுங்கிறத மண்டையை பிச்சுக்கிறாங்க வந்து போலீஸு. இந்த சம்பவம் ஒடிசா ஃபுல்லாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அதாவது இந்த பையனோட அம்மா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே வந்து புரியலை. போலீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பக்கத்து வீடு எடுத்த வீடு எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு வாயை திறந்து சொன்னால் தான் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். அந்த பொண்ணுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு கிஃப்ட் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணோம், இது மாதிரி வெடிச்சிட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த கொரியர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு இது மாதிரி அட்ரஸை கேட்குறாங்க, எங்கேருந்து இந்த பார்சல் வந்துச்சுன்னு. ராய்ப்பூரில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு வந்து போலீஸ் போகிறாங்க. அங்கே போனால் அந்த அட்ரஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக்காக இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ராய்ப்பூரில் ஏதோ ஒரு கொரியர் ஆஃபீஸ்லேருந்தானே அந்த பார்சல் வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த கொரியர் ஆஃபீஸ் போனால் அங்கே சிசிடிவி இல்லை, ஒன்றும் இல்லை. யார் அனுப்புனான்னு யாருக்கும் வந்து மூஞ்சுன்னு தெரில. ஒன்றும் புரியாமல் வந்து போலீஸ் இருக்கிறாங்க. இந்த கேஸில் கிடச்ச ஒரே லீடு அதுதான். அதுவும் வந்து முட்டுக்கட்டையாக போயிட்டு போலீஸ் வந்து மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏதாவது உங்களுக்கு விரோதிகள் இருக்காங்களா அப்படின்னு. அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்கள் தரப்புலையும் வந்து எந்த எதிரியும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தரப்புலையும் வந்து எந்த எதிரியும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பையனோட அம்மா மட்டும் யோசிச்சுட்டு, எங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க, அது எதிரின்னு சொல்ல முடியாது. நான் வந்து காலேஜில் வந்து பிரின்சிபலாக இருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிரின்சிபலாக இருந்தார், அவரை தூக்கிட்டு தான் வந்து என்னை பிரின்சிபலாக போட்டாங்க. அவருக்கும் எனக்கும் வந்து சில மனக்கசப்புகள் இருக்குது. அவர் வேணால் இதை பண்ணியிருக்கலாமா அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இப்படி ஒரு சந்தேகம் சொன்னாலே போதில்லை, அவங்கள பிடிச்சிருவாங்கல்ல. அவங்கள்ட்ட வந்து பிடிச்சி இது மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் பண்ணீங்களா, நீங்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த விசாரணை முடித்ததுக்கப்புறம், எப்பா இவரெல்லாம் அந்த சம்பவம் பண்ணலப்பா அப்படின்னு வந்து விட்டுறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணு யோசிச்சுட்டு ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு கால் வந்துச்சு. அதை வந்து என்னை ஹோலில் போட்டு எடுத்து பேசினார். எழுத்தாப்பில் பேசணும், பயங்கரமாக மிரட்டினான். இது மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினான். அந்த கால் கட்டானதுக்கப்புறம் என்னோட அந்த சம்பவத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்தோடனே இதை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த ஆளையே வந்து தூக்கிடுறாங்க. ஆளை தூக்கி உட்கார வைக்கிறாங்கப்பா, நீ தானே அந்த சம்பவத்தை பண்ண, உண்மையாக சொல்லு அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படியே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க நான் வந்து இதை பண்ணவே இல்லைங்க, நான் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணேங்க, அதுக்காக மிரட்டினேங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து அவன் சொல்கிறான். இருந்தாலும் இவன் உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக பாலிகிராஃப் சோதனை பண்ணுறாங்க. உண்மையை அவன் சொல்கிறானான்னு கண்டுபிடிக்கிற ஒரு சோதனை. அந்த சோதனையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவன் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் அவனை வந்து விட்டுறாங்க, எப்பா நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு. கிடச்சது இந்த ஒரு லீடு. இதுவும் வந்து முட்டுக்கட்டையாக வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு வந்து போலீஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியா வந்து இந்த கேஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது சொல்கிறாங்க, எப்பா ராய்ப்பூர்லேருந்து ஏதோ ஆர்கே சர்மாங்கிறவன் தான் ஒருத்தன் அனுப்பியிருக்கான், அந்த ஆர்கே சர்மாவை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு மீடியா வந்து இந்த கேஸ் வந்து நல்லா ஹை பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இங்கே போலீஸுக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தெரிய வருது. இவ்வளோ நாள்லேருந்து இந்த பொண்ணு நினச்சிருக்கு, நான் ஹஸ்பண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் என்னை பார்க்க வரல அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு தெரியாது. இவ்வளோ நாள் அவங்க ஃபேமிலி வந்து மறைச்சிட்டாங்க. சில வாரம் போனதுக்கப்புறம் உண்மை தெரிய வருதா, அந்த பொண்ணு வந்து கதறி அழுகிறாங்க. அந்த வீடியோவை வந்து சொந்தக்காரங்க எடுக்கிறாங்களா, அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது. மீடியா ஃபுல்லாக வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி பேசணுன்னா போலீஸுக்கு பயங்கர ப்ரெஷர், எப்படியாவது அந்த கேஸை பிடிக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலேருந்து பேசுகிறாங்க. என்னங்க ஒரு பொண்ணு அழுகிறாங்க, கல்யாணம் ஆனால் 5 நாளில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க, என்ன போலீஸ் வந்து நீங்கள் எதுவுமே என்ன விசாரிக்கலையே அப்படின்னு பயங்கர ப்ரெஷர் ஆகுது போலீஸுக்கு. ஆனால் என்ன தான் அப்படி ஆனாலும் கேஸில் ஏதாவது ஒரு லீடு இருந்தால் தானே அதை கொண்டு போக முடியும். ஒரு லீடுமே இல்லாமல் இருக்குது இந்த கேஸு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே உள்ள எஸ்பிக்கு ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரை வந்து எடுத்து படித்து பார்க்குறாங்க. இது மாதிரி எஸ்பி சார், நீங்கள் வந்து ஆர்கே சர்மான்னு சொல்கிறீங்க, ஆனால் அது எஸ்பி சென்காங்கிற ஆதார் அட்டையை வச்சு தான் இந்த பாமை வந்து அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க வந்து லெட்டர் அனுப்பிவிட்றாங்க. இதை வந்து 3 பேர் வந்து இந்த பாமை வந்து அனுப்பியிருக்காங்க.
இந்த சம்பவத்தை அவங்க தான் பண்ணாங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து அந்த பையன் பல கோடி ரூபா இந்த 3 பேரை வந்து ஏமாற்றிட்டான். அந்த பல கோடி ரூபா ஏமாத்தினதுனால தான் ஃபேமிலியை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு பாம்பு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் வந்து ஒரு லெட்டரை வந்து போட்டிருப்பான். இப்படி இந்த லெட்டரை போட்டோன்னே போலீஸ் வந்து யோசிக்கிறாங்க, யாரா அந்த லெட்டரை அனுப்பி விட்ருப்பா அப்படின்னு. கொலையாளியை தெரிஞ்சவன் தான் இந்த லெட்டரை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க போலீஸு. ஆனால் அப்படி நாட்கள் வந்து போயிட்டுருக்கு. இந்த லெட்டரை வந்து நல்லா பிரிண்டை போட்டு எல்லாருக்கும் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது லீடு கிடைக்குதா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லெட்டரை வந்து 100 வாட்டிக்கு மேலே படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது அதில் அவருக்கு ஒரு லீடு கிடைக்கிது. அது என்னென்னா, மீடியா எல்லாம் சொன்னது ஆர்கே சர்மா அப்படின்னு. ஆனால் யாருக்குமே அந்த பேர் வந்து எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவன் வந்து எப்படி எஸ்பி சின்ஹான்னு சொன்னான்? இந்த லெட்டர் அனுப்பினவன் ஏதோ ஒரு 3வது மனுஷன்லாம் கிடையாது. இந்த கொலையை பண்ணவன் தான் இந்த கேஸை திசை திருப்பி விடுறதுக்காக இந்த லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாரு. இவனே வந்து எப்பா 3 பேர் கொலையை பண்ணியிருக்காங்க, அவங்க அங்கே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு இவனே ஒரு மொட்டை கடிதாசு வந்து போட்டிருக்கான். இதில் தான் அவன் வந்து மாட்டினது. இந்த லெட்டரை வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருந்தாங்கல்ல. அப்போ இந்த பையனோட அம்மா அந்த பிரின்சிபலுக்கும் வந்து அனுப்புனாங்க. அந்த பிரின்சிபல் வந்து படித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் பல வாட்டி படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது. அது என்னென்னா, இதேமாரி இங்கிலீஷ் யார் நம்மள்ட்ட நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளோட முன்னாள் பிரின்சிபல் ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு விசாரித்தாங்கன்னு சொன்னல, அந்த பிரின்சிபல் இதேமாரி தானே இங்கிலீஷ் பேசுவார், அவர் இங்கிலீஷ் லெக்சரர் ஆச்சு அப்படின்ட்டு வந்து இந்த லேடி வந்து யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு போலீஸில் வந்து உடனே சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் ஒரு லெட்டர்ன்ட்டு அனுப்புனீங்கல்ல, இது வந்து எங்கள் முன்னாள் பிரின்சிபல் மாதிரியே இருக்குது, நான் தான் சொன்னல எனக்கும் அவருக்கு மனக்கசப்பு இருக்குது அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து உடனே அந்த லெட்டரை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க. அந்த இங்கிலீஷ் லெக்சரரை பிடிச்சி உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்கள் தானே அனுப்புனீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை போகும்போது நான்லாம் அனுப்பலப்பா அப்படின்னு வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாப்புல, நான்லாம் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு. இப்படி கிடுக்குப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு 3 பேர் வந்து என்னட்ட இந்த லெட்டரை வந்து நீ கொண்டு போடணும், இல்லாட்டி உன் ஃபேமிலி இது மாதிரி பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க, அதனால தான் இந்த லெட்டரை போட்டேன் அப்படின்னு அந்த இங்கிலீஷ் லெக்சரர் வந்து சொல்லுவாப்புல. இப்படி இன்னமும் கிடுக்குப்படி விசாரணை பண்ணும்போது இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் உண்மையாக சொல்கிறாரு, நான் தான் இந்த சம்பவத்தை பண்ணேன் அப்படின்னு. எதனால் அவன் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, 2009 இது மாதிரி அந்த காலேஜில் வந்து பிரின்சிபலுக்கு ஆள் இல்லை. இவர் இங்கிலீஷ் லெக்சரர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரை பிரின்சிபலாக வந்து தூக்கி போடுறாங்க. இப்படி ஒரு 5 வருஷமாக பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்களை வந்து பிரின்சிபலாக போடலாம், இவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து அந்த பிரின்சிபல் பதவியை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் லெக்சரருக்கு மூஞ்சி ஓடவே இல்லை. என்னடா அது அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு செம்ம காண்டில் இருக்காங்க அந்த லேடி மேலே. இப்படி மனசில் வந்து வஞ்சகத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி நாட்கள் போகுது. 2 பேருக்குள்ளே மனக்கசப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நாட்கள் போக போக ஏதாவது அந்த ஃபேமிலியை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் இப்படி வந்து யோசிக்கிட்டு இருக்காப்புல, இப்படி ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் போகுது. அப்போ தான் நம்ம வந்து பாம்பு வச்சுருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாப்புல. இதுக்காக வந்து யூடியூப் வீடியோ எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு டெமோ பண்ணுறாங்க. 2017 தீபாவளி வரும்போது இந்த வெடியெல்லாம் மிஞ்சிருக்கும்ல வீட்டில் வாங்கினது, அந்த வெடியோட மருந்து எல்லாத்தையும் கொட்டி அதை வந்து பாமா வந்து யூடியூப்பை பார்த்து ரெடி பண்ணுறாங்க. அதை வந்து தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் சோதனை பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பாமை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெடி பண்ணி ஒரு பச்சை கலர் பேப்பரை வாங்கி கிஃப்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. சரியான சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இது மாதிரி அவங்களுக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. அவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த ஆளுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன தான் மனக்கசப்பு இருந்தாலும் ஒரே காலேஜில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால் வந்து பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இவனுக்கு வருது. எப்படியாவது இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறான். பல ஹாலிவுட் படங்கள், பல படங்களில் வந்து இது மாதிரி க்ரைம் த்ரில்லர் மூவி வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து கொரியரே பண்ணிவிட்ருவோம், ஸ்ட்ரெயிட்டாக கூட தான் கண்டிப்பாக சந்தேகம் வரும் அப்படின்ட்டு கொரியர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். அன்றைக்கி காலேஜ் வந்து போகிறான் 15 பிப்ரவரி அன்னைக்கு. 18 பிப்ரவரி கல்யாணம். 15 பிப்ரவரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறான். அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு இவன் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகிறான். ரயில்வே ஸ்டேஷனில் கேமரா இருக்கும்ல, அந்த கேமராலேருந்து தப்பிச்சு இவன் வந்து டிக்கெட் எடுக்காமல் போய் ட்ரெயின் ஏறான். கிட்டத்தட்ட ராயப்பூர் 230 கிலோமீட்டர் டிக்கெட்டே எடுக்காமல் வந்து போகிறான். அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி உட்காந்துட்டு இது மாதிரி எங்கேயாவது வந்து கொரியர் ஆஃபீஸ் போங்கன்னு சொல்கிறான். அங்கே போனால் ஒரு கொரியர் ஆஃபீஸு பயங்கர கேமராலாம் இருக்குது. உடனே இந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட வந்து அவன் சொல்கிறான், இதுமாரி உங்கள்ட்ட காசு கூட தரேன், இதில் வந்து ஒரு கொரியர் இருக்குது, நீங்கள் போய் கொரியர் போட்டு விட்டுறீங்களா அப்படின்ட்டு வந்து அவன் கேட்குறான். அந்த ஆட்டோக்காரன் காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போய் கொரியர் போட போகிறாங்க. அங்கே வந்து இது மாதிரி கேட்குறாங்க உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு. அந்த ஆட்டோ டிரைவருக்கு எப்படி தெரியும்? அதனால இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்க வந்து
அந்த பார்சலை வாங்கிட்டு வந்து ஆட்டோவில் வந்து மறுபடியும் ஏறி உட்காந்துடுறாங்க அங்கே கொடுக்காம. அதுக்கப்புறம் வேறு ஒரு கொரியர் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க சரி காது கொடுக்குறாங்க, நம்ம போகணும், கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இன்னொரு கொரியர் ஆஃபீஸு, இங்கே கேமரா ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. இங்கே ஒரு மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாரு, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே போய் அதை வந்து கொரியர் பண்ணி விட்டுறாப்புல. அங்கேயும் கேட்குறாங்க உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு. இது மாதிரி ஸ்வீட்டு, மேரேஜ் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டுறாப்புல. அங்கே ராய்ப்பூரில் இதை கொரியர் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து படுத்துவங்கிறாப்புல. இப்படி 15 பிப்ரவரி அன்றைக்கி பண்ணிடுறாப்புல. 18 பிப்ரவரி கல்யாணம். அன்னைக்கு போய் கல்யாணத்தையும் பயங்கரமாக அட்டன் பண்ணிட்டு வாழ்த்தி விட்டு இவர் வந்து வீட்டுக்கு போகிறாப்புல. 20 பிப்ரவரி அன்றைக்கி, அதாவது வரவேற்பு நடந்த அன்னைக்கு இந்த பார்சலு அங்கே வீட்டுக்கு போகுது. ஆனால் இந்த வரவேற்பு பிஸில் எல்லோரும் இருந்ததுனால அந்த பார்சலை யாருமே வாங்கலை. அன்னைக்கு வாங்கியிருந்தால் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேருக்கு ஆபத்து வந்திருக்குன்னு. அன்னைக்கு வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு 23ஆம் தேதி இந்த பார்சல் வந்து வீட்டுக்கு வருது. இதை ஓப்பன் பண்ணி 2 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சம்பவத்தை அவன் சொன்னோன்னே இவனை வந்து நிரூபிக்கணும்ல வந்து கோர்ட்டில். அதுக்கு வந்து இவனோட லேப்டாப்பு வீடை ஃபுல்லாக வந்து போய் சோதனை பண்ணுறாங்க. அப்படி சோதனை பண்ணால் சில ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஒரு பெரிய நிறுவனத்தோட ஹெல்ப்போட அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா வந்து வேறு ஏதாவது பண்ணியா, இதை வந்து டெமோ பண்ணி காமியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவனை வந்து டெமோ பண்ணி காமிக்கிறான். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இந்த விசாரணை வருது. கோர்ட்டில் எல்லா ஆதாரங்களையும் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து நீதிமன்றம் வந்து எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு 7 வருஷம் வந்து ஓடிடுது. 7 வருஷ விசாரணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு 100% தெரிய வருது. 62 சாட்சியங்களை வந்து போலீஸ் வந்து கொண்ட காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 ஆவண ஆதாரங்கள், அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 51 பொருளை ஸ்ட்ரெயிட்டாக கொண்ட காமிக்கிறாங்க இவன் அந்த தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இது மாதிரி பல விஷயங்களை வச்சு இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. 1,50,000 அபராதம் கொடுக்குறாங்க. இபிகோ செக்ஷன் 302 307 அப்படின்னு பல பிரிவுகள் மேலே வந்து கேஸை வந்து போட்டிருக்காங்க. இப்போ இவன் வந்து ஜெயிலில் இருக்கிறான். இந்த சம்பவத்தை வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு பொறாமை தான். நம்ம ஒரு நாள் பிரின்சிபலாக இருந்தோம், நம்மளை தூக்கிட்டு இன்னொரு லேடியை போட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமையில் ஒரு குடும்பத்தையே காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு பாமை, எப்படி ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் இருக்கார், இந்த வேலையை வந்து பார்க்குறாப்புல. இந்த அளவுக்கு பொறாமைப்பட்டு இதை ரெடி பண்ணி நல்லா இருந்த ஒரு எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 5 நாளில் தன்னோட ஹஸ்பண்ட் இழந்த அந்த லேடிக்கு வந்து எப்படி இருக்கும். இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இந்த பாம்பை கொண்டு வைக்கிறான். இவெல்லாம் வந்து எப்பேற்பட்டவனாக இருந்திருப்பான். இந்த சம்பவத்தை பற்றி என்னங்க சொல்கிறது? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.